இப்போ நான் எத்தனை விஷயம் சொன்னேன். இந்த விஷயத்தெல்லாம் அமித்ஷா விட்டு கொடுத்தாரு. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பேச்சுவார்த்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் சமரசமாக போனாங்க, இணக்கமாக போனாங்க. எல்லா விஷயத்தையும் அடுத்தது தொகுதி பங்கீடு, அதுலேயும் எந்த ஒரு சிறு சலசலப்போ பெரிய தலைவர்கள் எந்த தலைவர்களும் சொன்னதே இல்லை. ஆனால் இங்கே எல்லாரும் சொன்னாங்க, எங்களுக்கு வந்து கட்டாயப்படுத்தி தொகுதிகள் கொடுக்கப்பட்டது, தேவையில்லாமல். திருமாவளவன் தெளிவாக சொன்னார், தேவையில்லாமல் எங்களுக்கு கள்ளக்குறிச்சியை கொடுத்தாங்க, நாங்கள் அரூர் கேட்டால் அரக்கோணம் கொடுத்தாங்க, பல்லாவரம் கேட்டால் பண்ருட்டி கொடுக்குறாங்க, இது அவசர கதியில் எடுக்கப்பட்ட முடிவு சொன்னாரா இல்லையா? அப்போது அதிருப்தி இங்கே வெளிப்பட்டதா இல்லையா? எல்லா இடத்துலையும் வெளிப்படுது. ஆனால் இணக்கமாக இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க இணக்கமாக இல்லை. ஆனால் இந்த கூட்டணி தான் வெற்றியை முடிவு பண்ணுமானா அது நான் சொல்ல வரல. 10 அம்சத்தில் ஒன்று தான் கூட்டணி. அது திமுகனாலும் அதிமுகனாலும் சரி, 10 அம்சத்தில் வின்னபிள் சான்சஸில் 10 சான்சஸில் ஒன்று தான் கூட்டணின்றது. மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அது திமுக மேலே அதிருப்தியையும் எதிர்ப்பையும் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பையும் உண்டு பண்ணிடுது.